ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வைல்டு குக்கிங். நான் உங்கள் இளவரசன். நிறைய டிஷ்ஷு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு புதுமையான ஒரு டிஷ்ஷு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் அதில் நம்ம என்ன பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் முதல்ல இதில் தண்ணி ஊற்றுறேன் இந்த பானையில். ஓகே, இதில் ஒன்று ஆவியில் வேக வைக்கணும். நம்ம இட்லி பானையில் வேக வைப்போம், இல்லை இட்லி குக்கரில் வேக வைப்போம். அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. அதை நம்ம வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இந்த ஊரில் நமக்கு குக்கர் இல்லை, ஒரு இட்லி பானை இல்லை. ஸோ இதுதான் இந்த ஓட்டையில், இந்த ஆவியில் இதில் தான் வேக போகுது நம்மளுடைய ஐட்டம். அதை அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் தண்ணி. நான் இப்போ உங்களுக்காக இதில் நான் செய்ய போகிறது பருப்பு உருண்டை குழம்பு. நான் இதில் பண்ண போகிற பருப்பு உருண்டை குழம்பு நம்ம ஆஸ் யூஷுவல் கடலை பருப்பு எல்லோரும் ஊற வைப்பாங்க. அதை கொஞ்சம் கொருன்னு அரைச்சிக்குவாங்க, கோஸாக அரைச்சிக்குவாங்க. நான் கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்கிறேன். பட் அதோட கொஞ்சம் 1 டம்ளர் கடலைப்பருப்புக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஊற வைக்கும்போதே ஒரு 4 காய்ந்த மிளகாய் அதில் போட்டு ஊற வச்சு ஒரு 1 ஹவர்க்குள்ளே ஊறினா போதும். அப்போ தான் அது ரொம்ப லூஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம அதை உருண்டை பிடிக்க போகிறோம். அதை நம்ம கோஸாக அரைச்சிருக்கேன், குறன்னு அரைச்சிருக்கேன். அரைச்சி எடுத்த பிறகு அதில் மேற்கொண்டு ஒரு சின்ன டிப்ஸு. நம்ம உடச்சக்கடலை பவுடர், கிராம்தார் சொல்லுவோம்ல, பொட்டுக்கடலை சொல்லுவோம், அந்த உடச்சக்கடலை பவுடர் 1 ஸ்பூன் அதையும் சேர்த்து பிசைஞ்சு உருண்டை பிடிக்க போகிறோம். நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன். கொஞ்சம் இது தண்ணி கொதிக்கட்டும். இந்த பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இதில் இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். பொடியாக நறுக்கி அதில் தண்ணி கொதிக்குது, அதில் ஆவியில் வேக வைக்க போகிறோம். நல்லா பொடியாக நறுக்கணும். ஏன்னா உருண்டை பிடிக்கும்போது அது பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பொடிசாக, முடிஞ்ச அளவு எவ்வளோ சின்னதாக நசுக்க முடியுமோ அவ்வளோ நசுக்கிடுங்க. நம்ம குழம்புலேயும் வெங்காயம் போட போகிறோம், அதனால இதில் தேவையான அளவு போட்டால் போதும். பச்சை மிளகாய் கூட நாம் நல்ல நைஸாக நடிக்கணும். நெருப்பு, எண்ணெய், புகை. காட்டில் வேறு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. கேஸில் நீங்கள் ஜாலியாக பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம். அதிலே கொஞ்சம் இஞ்சியும் நல்லா நறுக்கிங்க. எதுக்காக நம்ம இடிக்கலை தெரியுங்களா? இது பருப்பு உருண்டை குழம்பு போட்டுல பருப்பில் இந்த நம்ம பொடியாக நறுக்கி போட்டால் தான் அதோடைய ஃப்ளேவரும் அதெல்லாம் குக்காகி வரும்போது சும்மா அங்கங்கே நம்மளை டச் பண்ணும் நம்ம டங்கில். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட சேர்க்குறேன். ஓகே, சோம்பு மட்டும் அதில் லைட்டாக, இந்த பாருங்கள், சோம்பை இடித்து போடுறோம். சோம்பை இடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த உருண்டையில் குழம்புலையும் கொஞ்சம் தாளிக்க போடும். பாதி இங்கே, பாதி பருப்பு உருண்டையில். நல்லா ஒன்றும் பாதியமாக இடித்தா போதும். அங்கங்கே உங்களுக்கு இந்த ஃப்ளேவரோடு அது நல்லா பிசையும் போது, வேகும்போது வந்துடும். அதை போட்டுட்டேன். அடுத்து கொஞ்சம் கறி லீவ்ஸ் நல்லா நறுக்கிக்கிறேன், கட் பண்ணிடுறேன். ஓகே, உப்பு தேவையான அளவு, கல் உப்பு தான் போடுறேன். ஏன்னா இது ஆவியில் வேகும்போது அப்படியே நல்லா பிசைஞ்சு வேகும்போது இதாகிடும். இந்த சால்ட்டுக்கு இல்லை, இப்போ நல்லா பிசையும். அதை இதில் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சின்ன டிப்ஸு இதுதாங்க. அது உடச்சக்கடலை பவுடர். இந்த உடச்சக்கடலை பவுடர் கொஞ்சம் அதில் சேர்த்துக்கணும். இது ஒரு டேஸ்ட்டும் இன்னொன்று கன்சிஸ்டன்சிக்கும் இது நல்லாயிருக்கும். இவ்வளோ ஐட்டம் சேர்க்கணும். எல்லோரும் பருப்பு உருண்டை குழம்புன்னு ஏதோ உருட்டி பிடிச்சி வச்சிடாதீங்க. இந்த ஐட்டம்லாம் சேர்த்து அதை ஆவி கட்டி நல்லா வேக வச்சு அது உருண்டை அப்படியே நிற்கும். குழம்புல போடும்போது அதனுடைய டேஸ்ட்டு உங்களுக்கு குழம்புல இருக்க தாளித்து அந்த குழம்பு மசாலாவோட சேரும்போது ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட். நல்லா எல்லாம் உங்களுக்கு தெரியும். உருண்டை எப்படி பிடிச்சா நல்லா நிற்கணும். கொஞ்சம் அழுத்தி கொடுத்துங்க. ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அது டைட் ஆகிடும். உள்ளே டைட் ஆகிடுச்சுன்னா அது பிரியாது. இந்த தட்டில் இதை பாருங்கள், ஒரு உருண்டை இந்த மாதிரி சைஸில் நீங்கள் போடுங்க. ஊறும்போது கொஞ்சம் பெருசாகும். நம்ம குழம்புல போட்டு அது வேகும்போது குழம்புடைய எசன்ஸ் எல்லாம் அது எடுக்கும். அது எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதனால் ஓரளவுக்கு இந்த சைஸ் போதும் நமக்கு. 2 நல்லா பிடிச்சி இப்படி வரணுங்க. ரொம்ப தண்ணி விடாமல் அரைங்க. ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க, உழுது போயிடும். வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இப்படி பிடிச்சா நிற்கணும். புகை இந்த தட்டையோடு எடுத்து
வேக வைப்போம். இதில் இதை பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிருக்கேன். இந்த உருண்டை தான் நம்ம வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மூடியை எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம். தண்ணி கொதிக்கும் பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் இந்த தட்டை வந்து இதில் வச்சிடும். ஈஸியாக இது ஆவியிலே வேகும். தண்ணி கொதிக்க கொதிக்க தீ கூட கூட நல்ல தண்ணி மேலே வரும். இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு இலையை வச்சு அப்படி மூடிடுங்க. கொஞ்சம் ஏர் டைட்டுக்காக நான் இலையை அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ ஏர் டைட்டோடு அது வேகணும். நல்லா ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் தீ கொடுத்துட்றேன். அதிகமாக எரியட்டும். எரிஞ்ச பிறகு இது சூப்பராக வெந்த பிறகு நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். அப்புறம் நம்ம குழம்பு எப்படி வைக்கிறது அதோடைய பிகினிங் ப்ராசஸ்லேருந்து நான் அதை சொல்கிறேன். இப்போ இது வேகட்டும். அது வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ஓகே, இப்போ நம்ம பருப்பு உருண்டை நல்லா வெந்திருக்கோம். ஆவி கட்டி வச்சுருக்கோம். அது வெந்துருச்சான்னு பார்த்துருவோம். வெந்துருச்சுங்க. சூப்பராக வெந்திருக்கு. அப்படி வரணுங்க, அப்படி லட்டு மாதிரி வரணும். பாருங்கள், நல்லா ஒரு லட்டு மாதிரி இருக்குது. பருப்பு உருண்டை இப்படி வெந்திருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் குழம்புல போட்டால் உடையக்கூடாது. குழம்புல எவ்வளோ நேரம் ஊறினாலும் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் முழுசாக தான் வரணும். இப்போ இது இறக்கலாம். நாம் பருப்பு உருண்டையை ஆவி கட்டி வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதை போடுறதுக்கான குழம்பை ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், சட்டி வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லா தாராளமாக ஊற்றலாம். ஒரு வாட்டி தான் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய் நல்லா இப்போ தான் அது கடுகு வெடிக்கிற அளவுக்கு சூடு வரட்டும். கடுகு போடுறேன். அடுத்து கருவேப்பிலை, ஃபாலோடு பை சோம்பு. இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸும் நான் ஸ்பைசஸும் கலந்த மாதிரி இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வரும் பருப்பு உருண்டைக்கு. அதுக்காக இந்த சோம்பு, வெங்காயத்தை போட்டுடுறோம். ஒவ்வொரு வெங்காயமாக சேர்த்துக்கிட்டே இருக்கேன் நான், ஏன்னா அந்த ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிக்கும். ஒன்றும் பாதிமாக வெட்டி போட்டால் போதும். நம்ம தாளிக்க போடுறது தானே, தாளிப்புக்காக போடுறது இது. இப்போ இதில் வந்து நம்ம 2 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டை நான் தட்டி போடல, நல்ல பொடியாக நறுக்கி போடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயமும் பூண்டும். கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு வேண்டியது, பருப்புக்கு வேண்டியது அதில் சேர்த்துட்டேன். குழம்புக்கு வேண்டியது சேர்ப்போம். எப்பயுமே நான் வந்து எந்த ஐட்டம் எது செஞ்சாலும் ஒரு 4 மிளகு அப்படி போட்டுருவேன். மிளகு பற்றி உங்களுக்கு தெரியும், அதுக்காக தான் அதை போட்டுடுறேன். தக்காளி நம்ம முதல்லையே போடக்கூடாது. அதுக்காக தான் வெங்காயம் வதங்கவும் தக்காளி போட்டுட்டோம்னா தக்காளி வதங்க ஆரம்பிச்சிடும். இந்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லாவே தக்காளி டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தக்காளி ஒரு 2-3 கூட சேர்த்துக்கலாம். அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. பாருங்கள், எண்ணெய் கக்குது. அதான் எண்ணெய் வெளியேறிச்சுன்னா வதங்கிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், நல்லா எண்ணெய் வருது. எண்ணெய் வருது இல்லைங்களா? இந்த எண்ணெயில் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். அது ஆக்சுவல் உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டு குழம்புத்தூள். நம்ம வீட்டில் என்ன குழம்பு இருக்கோ உங்களுக்கு, அதுக்கு முன்னால் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் நம்ம வீட்டு குழம்புத்தூள், கரம் மசாலா 3த்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஆஃப் தான் சேர்த்துருக்கேன். திருப்பி குழம்பு கொதிக்கும் போதும் சேர்ப்பேன். ஏன்னா ஃப்ளேவர் வந்து இதில் கொஞ்சம் சேரணும், அதுலேயும் வரணும். இப்போ இந்த கொஞ்சம் வதக்கிட்டேன். இதில் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஆகும். குழம்புக்கு வேண்டிய வாட்டர் விட்டால் போதும். ஏன்னா நம்ம இதில் வந்து இன்னொரு அடிஷ்னலாக சேர்க்க போகிறோம். தேங்காவும் கசகசாவும் முடிஞ்சால் உங்களுக்கு கிடைச்சா முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறோம். இது முதல்ல கொதிக்கணும். அதுக்காக மூடி வைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ். சூப்பராக கொதிக்குதுங்க. நம்ம முதல்ல குழம்புக்கு வேண்டியதை தாளிச்சிட்டு போனோம்ல, கொஞ்சம் அளவாக தண்ணி விட்டுட்டு போனோம்ல, அது நல்லா சூப்பராக கொதிக்குது. இந்த பாருங்கள், கசகசா, முந்திரி, நம்ம தேங்காய் 3 சேர்த்து அரைச்சது. இது இந்த குழம்புக்கு ஒரு ஹைலைட்டாக டேஸ்ட் கொடுக்கும். இதை நான் ஊற்றுறேன் பாருங்கள்.
கொஞ்சம் கொதிக்க விடுவோம், மூடி வைக்கிறேன். 2 மினிட்ஸில் வந்துடும். அந்த அடுப்பு வேகம், ஏற்கனவே சட்டி சூடாக இருக்குது. அது வந்த பிறகு நம்ம இந்த உருண்டையை போட போகிறோம். நல்லா கொதிக்க விட்ட பிறகு நம்ம பருப்பு உருண்டை போடுவோம்ல, போட்ட பிறகு அதுக்கு மேலே வந்து நம்ம வீட்டு மசாலா தூள் யூஸ்வலாக அது கொஞ்சம் அந்த கரம் மசாலா தூள் கொஞ்சம் மேலே போடுங்க. ஏன்னா பருப்பு உருண்டை அதுவும் சேர்ந்து அப்போ நான் ஏற்கனவே பாதி தான் போட்டேன், இப்போ பாதி போடுவேன். அது ஃபைனலாக போட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா செட் ஆகிடும். குழம்பு செட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா குழம்புடைய வாசனை வருது. இருந்தாலும் திறந்து பார்த்துருவோம். இப்படி தாங்க வரணும் குழம்பு. இது பருப்பு உருண்டை குழம்பு வைக்க வேண்டியதை பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன்னு. வேக வச்சு எடுத்துகிட்டு வந்த பருப்பு உருண்டைகள் ஒவ்வொன்றா போட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதெல்லாம் இது திக்காகிடும் அந்த பருப்பு உருண்டை போட்ட பிறகு. லைட்டாக நம்ம பருப்பு உருண்டை போட்டிருக்கிறதுக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் நம்ம வீட்டு மசாலா, இதில் எல்லாம் கலந்துருக்கு. தேங்காய் ஊற்றின பிறகு ரொம்ப கொதிக்க வேணாம். கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பருங்க. உப்பு ஒரு நூல் கம்மியாக இருக்கு. இந்த இவ்வளோ உப்பு தேவைப்படுது, போட்டேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு கொதி வரும்போது திறந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட வேண்டியது தான். கொதிக்கிற சத்தம் கேட்குதுங்க. புக்கு 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 புக்குன்னு கேட்குது. இப்போ திறந்து பார்த்துருவோம். உங்களுக்கு நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். அடாடாடாடாடா பாருங்கள், பருப்பு உருண்டை குழம்போடு சேர்ந்த தக்காளி எல்லாம் சேர்ந்த ஜூஸு. இதோடைய பருப்பு உருண்டை பாருங்கள், நல்ல வேலையாக உங்களுக்கு எதுவுமே உடையாமல் இருக்குது பாருங்கள், முழுசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ நேரம் கொதிச்சிருக்கு, இனிமேல் அது உடையாது. இப்படி இருக்கணுங்க ஒரு உருண்டையும். இதனுடைய பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. சும்மா அசத்துது எல்லாமே. சமையல் உங்களுக்காக இந்த வைல்டு குக்கிங்கில் ஒவ்வொன்றுமே சூப்பராக வருதுங்க. எல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட இப்படி ஒரு வைல்டு என்விரான்மெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிறத ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டுற போது எனக்கு நான் பார்க்குற மாதிரி இல்லை, நீங்களும் பார்க்கணுன்ற ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு குக்கிங்லையும் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸு, டைமிங் எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஈஸியாக குக்கரில், கேஸில், மிக்சியில் பண்ணுங்கள். என்ன மாதிரி இப்படி கஷ்டப்பட வேணாம். உங்களை அடுத்த எபிசோடில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இளவரசன். பாய், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.